ஹைடா நமசிவாய. அதாவது வாசனைகளை நீக்குவது எவ்வாறு? அதாவது மனம் எந்த ஒரு செயலையும் பதற்றப்படாமல் இருக்கிறதா வாசனை. அதாவது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் என்ன நடந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா, இல்லை அதாவது ஏதாவது நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்தால் நம்ம பதட்டப்படுறோமா. இப்போ எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வரும்போது நமக்கு நிறைய பயம் இருக்கும் இல்லையா, பதட்டங்கள். ஸோ அப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது அதுதான் வாசனைகளை நீக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாசனைகள்ண்டா எந்த பயமுமே இருக்கக்கூடாது, எது நடந்தாலுமே அதை சமனாகவே பார்க்குறது. ஸோ அதான் வாசனைனா நிறைய இருக்குடா. ஸோ இது ஈஸியாக சொல்கிறது. இப்போ நமக்கு நம்மளை மீறி வரும் இல்லையாடா. ஸோ ஒருத்தங்களை பார்த்து நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அதெல்லாமே வாசனைகள் தான். ஸோ அந்த வாசனைகளை நீக்குவது. ஸோ ஒருத்தங்க எத்தனை பிறவி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தேவை கிடையாது. கடவுளை அடைகிறதுக்கு பொறுமையாகவும் உண்மையாகவும் வைராக்கியம் அந்த மன உறுதியோடையும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும். இப்போ எப்படி பொறுமையாக அப்படின்னா கடவுள் அடைகிறதுக்கு நாங்கள் செய்கிற அந்த பயிற்சிகள் இருக்கு இல்லையா, அந்த மெடிடேஷன் அந்த மாதிரி இதுகள். ஸோ அதுகளுக்கு பொறுமையாக செய்யணும், அதை கவனமாக செய்யணும், இதுக்குமே கலங்காமல் உறுதியாக இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க, கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும். இப்போ உண்மையான அன்பு, இறைவன் மேலே மிக ஒரு அன்பாக இருக்கணும். ஸோ அடுத்தது கடவுளை அடைகிறதுக்கு நாங்கள் அந்த ப்ரோசஸ் இருக்கு இல்லையா, நாங்கள் செய்கிற அந்த மெடிடேஷன் அந்த மாதிரி அடைகிறதுனா இறைவனாகவே மாறுறது தான் கடவுளை அடைகிறது. ஸோ அந்த ஒரு செய்கிறோம் இல்லை, இப்போ நாங்கள் பயிற்சி செய்கிறோம், அதை தான் ப்ரோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் எண்டில் தானே கடவுள் அடைய போகிறோம். ஸோ அந்த கடவுள் அடைகிறதுக்குள்ளே நாங்கள் செய்கிற பயிற்சிகளை ரொம்ப விருப்பப்பட்டு ஆர்வத்தோடு என்ஜாய் பண்ணி செய்யணுமா. ஸோ அந்த இறைவன் நாங்கள் செய்யும் போதே அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டுலாம் அந்த எண்ணமே யோசிக்கக்கூடாது. ஸோ நம்ம அப்படி யோசித்து காலத்தை வேஸ்ட் ஆக்குறத விட அது எல்லாமே குரு பார்த்துப்பாங்க. நாம் இப்போ அவங்க கொடுத்த பயிற்சியை மட்டும் சரியாக செய்வோம், அது நமக்கு கிடைக்குதோ இல்லையோ அது இறைவன் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் செய்யணும். முக்கியம் இப்போ நமக்கு அது எத்தனை பிறவியில் கடவுள் கிடைச்சாலும் சரி பரவாயில்லை, ஆனால் நம்ம செய்வோம், நமக்கு இப்போ கொடுத்துருக்க அந்த பயிற்சியை மட்டும் நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம செய்யணும். சரியா? அடுத்தது வாசனையை நீக்கிறதுக்கு இறைவனுடைய அன்பு போதும். அதாவது இப்போ நம்ம எத்தனை பிறவிகளை விழுந்து எழும்பி வந்துருப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாமே ஆத்மாவில் கலந்துருக்கும் அந்த வாசனைகள். ஸோ நாங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் இறைவன் மேலும் மிக ஒரு அன்போடு செலுத்தினோம்டா இறைவன் மேல் கட்டுற அந்த அன்பு ஒன்று போதும் அந்த அவ்வளோ வாசனைகளையும் எடுக்கிறதுக்கு. ஸோ இறைவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ அதால் எவ்வளோ பிறவிகள் இருந்தாலும் சரி அந்த வாசனை எடுக்கிறதுக்கு இறைவனால் முடியும். ஸோ இறைவன் மேலே நம்ம அன்பு மட்டும் செலுத்துவோம், இறைவன் அந்த வாசனை நீக்கிற அவர் பார்த்துப்பார். ஸோ வாசனை எப்படி நீக்கிறது அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், அது குரு இறைவன் பார்த்துப்பாங்க. சரியா? அடுத்தது கடைசியாக அம்மா உன்னோட தான் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை தூங்கும்போது அந்த தாய்க்கு தெரியாது தானே. ஸோ ஆனால் நம்ம அம்மா அப்படி இல்லை. ஸோ அம்மாவுக்கு நம்ம தூங்குறோமா, அங்கே நடக்கிறோம், இங்கே போகிறோம், இங்கே வரோம், ஸோ எல்லாமே தெரியும். ஸோ அணுவளவு கூட நம்மளை மிஸ் பண்ணாமல் அவங்க மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் கவலைப்படுத்தவில்லை, அம்மா நம்ம கூட இறைவன் நம்ம கூட தான் இருக்காங்க. ஸோ ஓகே, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நமசிவாய. ஃபுல் வீடியோ அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குடா, போய் பாருங்கள். நமசிவாய. வாழ்க வளமுடன்.